டெலிகிராம் சிஇஓவை கைது செய்த பிரான்ஸ் அரசு. கருத்து சுதந்திரத்துக்கு தொடர்ந்து வாதிட்டு வர பிரான்ஸ் டெலிகிராம் சிஇஓவை கைது செஞ்சது ஏன்? மேற்கத்திய நாடுகளுக்கு டெலிகிராம் பெரிய தலைவலியா மாறினது தான் கைதுக்கு காரணமா? காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளையும் அது பற்றிய தகவல்களையும் வெளிக்கொணர்வதில் டெலிகிராம் முக்கிய பங்காற்றி வருது. காசா மட்டுமல்லாமல் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் பற்றிய தகவல்களும் டெலிகிராம் மூலம்தான் உலக அளவில் அதிகம் பகிரப்பட்டு வருது. இந்த சூழலில் டெலிகிராம் நிறுவனரும் அதன் சிஇஓமான பாவல் துரோவை பிரான்ஸ் அரசு கைது செஞ்சிருக்கு. காசாவில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீன குழந்தைகளை கொன்று குவிக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோக்களை அங்குள்ள பத்திரிகையாளர்களால் டெலிகிராம் மூலம் பகிரப்பட்டு வருது. அந்த தகவல் ஓட்டத்தை நிறுத்த இஸ்ரேல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர நிலையில காசாவில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை கொன்று குவிச்சிருக்கு. அதோட உக்ரைனில் நிலவும் கள நிலவரமும் டெலிகிராம் சேனல்கள் வழியா அதிகம் பகிரப்பட்டு வருவதை மேற்கத்திய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவால் கட்டுப்படுத்த முடியலன்னு கூறப்படுது. தகவல்கள் நேரடி களத்திலிருந்து வருவதால உலக அளவில் பலரின் செய்தி ஆதாரமாக டெலிகிராம் பயன்படுத்தப்பட்டு வருது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பிரெஞ்சு இராணுவத்திற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு டெலிகிராம். பிரெஞ்சு ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய ஆப்பிரிக்கர்கள் டெலிகிராமை அதிக அளவில் பயன்படுத்திட்டு வருவதா சொல்லப்படுது. பிரான்ஸுக்கு எதிரான ஆப்பிரிக்கர்களின் வெளிப்பாட்டின் கட்டாயத்தால் புர்கினா ஃபாசோ, மாலி, நைகர் போன்ற நாடுகளிலிருந்து பிரான்ஸ் தன்னோட இராணுவத்தை திரும்ப பெற வச்சிருக்கு. இன்னமும் சாட், டிஜிபூட்டி, ஐவாரி கோஸ்ட், செனகல் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பிரான்ஸ் இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு எதிரான எதிர்ப்புகளை பதிவு செய்ய டெலிகிராம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சூழலில் பிரான்ஸ் அரசால் கைதாகி இருக்கிற டெலிகிராம் சிஇஓவை பற்றிய பின்புலத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 36 வயதான ரஷ்யர் பாவல் துரோவ் கடந்த 2006ஆம் ஆண்டில் வீகோன்டக்டே என்ற ஃபேஸ்புக்கு மாற்றான செயலியை அறிமுகப்படுத்தி பிரபலமாயிருந்தார். 2011ஆம் ஆண்டு ரஷ்ய பொது தேர்தலுக்கு அப்புறம் எதிர்கட்சிகளோட கணக்குகளை நீக்க வீகோன்டக்டே நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தை புறம்தள்ளி இருந்தார் இந்த பாவல் துரோவ். அதிபர் புட்டினுக்கு நெருங்கிய மெயில் குரூப் என்ற நிறுவனம் வீகோன்டக்டே நிறுவனத்தை வாங்க முயற்சித்தப்போ பாவல் துரோவ் தன்னோட நடுவிரலை உயர்த்தி கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தார். வீகோன்டக்டே நிறுவனத்தில் ரஷ்ய அரசுக்கு தொடர்புடைய பங்குதாரர்களோடு எழுந்த பிரச்சனையினால 2014ஆம் ஆண்டு தன்னோட சிஇஓ பொறுப்பிலிருந்து விலகிய பாவல் துரோவ் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுவதா தெரிவித்து புட்டினுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வச்சிருந்தார். 2013ஆம் ஆண்டில் தனது நண்பர் நிக்கோலாயோட சேர்ந்து டெலிகிராம் என்ற புதிய சமூக ஊடகத்தை அறிமுகம் செஞ்ச பாவல் துரோவ் ரஷ்ய அரசோட அழுத்தத்தால் நாட்டை விட்டு வெளியேறி செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் என்ற சிறிய நாட்டோட குடியுரிமையை பெற்று தஞ்சமடைஞ்சிருந்தார். தொடர்ந்து டெலிகிராம் செயலியை எல்லா நாடுகளுக்கும் விரிவுபடுத்திட்டு வந்த பாவல் துரோவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகள் குடியுரிமையை வழங்கியிருந்தன. இந்த சூழலில் தான் மோசடி, போதைப்பொருள் கடத்தல், இணைய மிரட்டல், திட்டமிட்ட குற்றம், பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் பாவல் துரோவை கைது பண்ணியிருக்கு பிரான்ஸ் அரசு. இவரோட கைதுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டு வருவதா குற்றம் சுமத்தி இருக்காரு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க். அமெரிக்காவின் பிரபல அரசியல் பத்திரிகையாளர் டக்கர் கார்ல்சன் பாவல் துரோவின் கைதுக்கு எதிராக உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்காரு. டெலிகிராமை கட்டுப்படுத்த ரஷ்ய அரசாங்கம் முயன்ற போது ரஷ்யாவை விட்டு வெளியேறினார் பாவல் துரோவ். ஆனால் இறுதியில் பொதுமக்களின் பேச்சுரிமையை பாதுகாக்க முயன்ற பாவல் துரோவை கைது செய்தது புட்டின் அல்ல, அது ஒரு மேற்கத்திய நாடு. ஜோ பைடனின் கூட்டாளியும் நேட்டோ உறுப்பு நாடான பிரான்ஸ் தான் இறுதியில் அவரை கைது செய்துள்ளது. அரசாங்கங்கள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் உத்தரவின் பேரில் பயனர்களின் பதிவுகளை தணிக்கை செய்ய மறுக்கும் எந்த ஒரு சமூக ஊடக உரிமையாளருக்கும் பாவல் துரோவின் கைது ஒரு எச்சரிக்கை. சுதந்திர உலகில் இருள் வேகமாக சூழ்ந்து வருவதாகவும் டக்கர் கார்ல்சன் விமர்சிச்சிருக்காரு. பிரான்ஸ் சுமத்திருக்கிற குற்றச்சாட்டுகளின் கீழே பாவல் துரோவுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம்னு கூறப்படுது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற ரஷ்யா பிரான்ஸ் அரசு உரிய விளக்கத்தை அளிக்கணும்னோ பாவல் துரோவின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யணும்னோ வலியுறுத்தியிருக்கு. டெலிகிராம் சிஇஓவை பிரான்ஸ் அரசு கைது செஞ்சிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.